Hello all, good morning. May 2nd, 3rd கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஜிஎஸ்டி வசூல் முதன்முறையாக ரூபாய் 2.1 லட்சம் கோடியை தாண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்து எப்போ July 1, 2017 வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அறிமுகப்படுத்தினாங்க. அப்பத்திலிருந்து அதிகபட்சமான தொகை அப்படின்னு இந்த தொகை தான் இருக்குது. April 2024 2.1 crore lakhs வந்துட்டு lakhs crore வந்துட்டு வாங்கியிருக்கு. ஸோ 2 லட்சம் கோடியை தாண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.892 lakhs கோடியாக இருந்திருக்கு. பட் இப்போ தான் வந்துட்டு இந்த அளவுக்கு தாண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலிருந்து இந்த மாதம் மட்டும் 12,210 கோடி ரூபாய் வந்துட்டு ஜிஎஸ்டி வசூலாக கொடுத்துருக்காங்க. டார்பிடோ ஆயுதம் வெற்றிகரமாக பரிசோதனை. இந்த டார்பிடோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேவியில் உள்ளது கடலுக்கு அடியில் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு குறிப்பார்த்து தாக்குற ஒரு கடலுக்கு அடியில் உள்ள ஒரு அணுகுண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இதை வந்து வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்குது. இது வந்து சூப்பர்சோனிக் ஏவுகணையோட உதவியோட போகுது அப்படின்னு. சூப்பர்சோனிக் தான் என்ன, ஒளியை விட அதிகமான வேகத்தில் பயணம் செய்யும். ஸோ சூப்பர்சோனிக் ஏவுகணையின் உதவியுடன் டார்பிடோ ஆயுதம் வெற்றிகரமாக பரிசோதனைப்பட்டது. இந்த டார்பிடோ ஆயுதத்துக்கு என்ன பேர் அப்படி வச்சுருக்காங்கன்னா வர்ணாஸ்திரா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதை இந்தியாவில் DRDO தயாரிச்சிருக்காங்க. இது கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் ஒரு வெடிகுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னா ஒடிசாவில் உள்ள அப்துல் கலாம் தீவில் தான் வந்துட்டு இந்த சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை முயற்சி வந்து வெற்றியாயிருச்சு. ஸோ இதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வகை டார்பிடோ ஏவுகணை இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்த்திறனை வந்து மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு DRDO தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. தாய்லாந்தில் தமிழர்களின் நினைவை போற்றும் நடுகள் வந்து திறப்பு. தமிழகத்தில் வந்துட்டு அயலக தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுவோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயே அப்போவே சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டை உலக அளவில் வந்து தமிழ்நாட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்குற ஏதாவதுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். தாய்லாந்தில் வந்து நிறைய தமிழர்கள் உயிரிழந்திருக்காங்க. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் 1939 45 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் இவங்கெல்லாம் எதுக்கு போனாங்க அப்படின்னா, அங்கே வந்து பிழைப்பு தேடி தான் போயிருக்காங்க. 3/4 பேர் வந்துட்டு இருப்பு பாதை பணி அமைக்கும் பணி நடைபெற்றிருக்கு. ஸோ அங்கே போயிருக்காங்க. இந்த 2ஆம் போர்க்கில் வந்து உலகப் போரில் வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நினைவாக வந்து அவங்க எல்லாரோட அவங்களோட வீரத்தை போற்றும் வகையிலும் அவங்களுக்கு ஒரு நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடுகள் திறக்க போகிறோம் அப்படின்னு தாய்லாந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு திறந்திருக்காங்க. இதற்காக தமிழகத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வந்துட்டு நிதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஹிந்து இங்கிலீஷில். அனிமல் ப்ரொடெக்ஷன் பில் வந்துட்டு சரியாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா, இல்லை அதில் இன்னும் ரீகன்சிடரேஷன்லாம் வேணும், எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த அனிமல் அப்படிங்கிறது தெருவோரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, தெருவோர கால்நடைகளும் வந்து இதில் அடக்கம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரிவென்டர் ஆஃப் குரூவலிட்டி அகெயின்ஸ்ட் அனிமல்ஸ் PCA ஆக்ட் அப்படிங்கிறது 1890களே வந்துருச்சு. பட் அப்போ வந்து நம்ம காலனியோட ஆதிக்கத்தில் இருந்தோம். ஸோ அப்போ உள்ள சட்டங்கள் எல்லாமே இப்போ மறுசீரமைப்பு செஞ்சுட்டு இருக்கிறதுனால 1960 இது ஒரு மறுசீரமைப்பு செஞ்சாங்க. அதுவுமே பாருங்கள் 1960 தான் செஞ்சுருக்காங்க. இதன்படி என்ன அப்படின்னா, இந்த உயிரினங்களை வந்து இல்லை இந்த கால்நடைகளை நம்ம வந்து தொந்தரவு பண்ணணும், இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு கொடுமைகள் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி தான் ஃபஸ்ட்டு ஃபைன் தான் கொடுத்துட்ருக்காங்க. 1960 அப்படிங்கிறதுனால அந்த ஃபைன் அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது இப்போடைய காசுக்கு இப்போ ஒரு 100 ரூபீஸ்க்கும் 60s வந்து 100 ரூபீஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அவங்க 100 ரூபீஸ்ன்னு கொடுத்ததை இப்போ ஈஸியாக எல்லோரும் கட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பெயில் வாங்குற மாதிரி தான் இங்கே ப்ரிசனும் இருக்குது, பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஈஸியாக பெயிலில் வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கான தண்டனைகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இந்த சட்டத்தை வந்து ஒழுங்காக என்ஃபோர்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமான தண்டனைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிடரேஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபைனோட அமௌண்ட்டை வந்துட்டு ஹை பண்ணலாம். ஸோ ஒரு பல்க் அமௌண்ட்டாக இருந்தால் இல்லை அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபட மாட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு ப்ரிசன் கொடுத்துருக்காங்களா, அது ஈஸியாக வந்துட்டு பெயில் பண்ணி வர்றோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கைதிகளுக்கு, இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இல்லை இதில் தண்டனை காலம் அனுபவர்களுக்கு ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல போடாமல், சிறைச்சாலை தண்டனை இல்லாமல் அனிமல் ஷெல்டர் இருக்கும், இல்லை அனிமல் கேர் சென்டர் இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே வந்துட்டு வள்ளலார் பெயரில் தெருவோரத்தில் உள்ள இந்த கால்நடைகளுக்கு உதவுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனிமல் கேர் சென்டரில் அந்த ஷெல்டரில் போட்டோம்னா அவங்க ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதை திருப்பி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சிடரேஷன்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது.
அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், நேவியோட அட்மிரலாக வந்துட்டு இப்போ தான் தினேஷ் அவங்க வந்துட்டு நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இவங்க வைஸ் சீஃபாக இருந்து தான் சீஃப் ஆனாங்க. ஸோ வைஸ் சீஃப் பதவி வந்து காலியாக இருந்தது. அதுக்கு மிஸ்டர் கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு புதுசாக வந்து பதவி ஏற்றிருக்காங்க. 18வது லோக்சபா எலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. 2ஆம் கட்டம் முடிந்து 3ஆம் கட்ட தேர்தல்லாம் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ அதுக்கான பிரச்சாரம் கூட ஓய்ந்து விட்டது. அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு அன்அப்போஸ்ட் போட்டியின்றி தேர்வு பெற்றிருக்கவங்க அப்படின்னு ஒரு 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சூரத்தில் முராரிதால். இவங்க வந்து 12 வருடத்திற்கு பின்பு 35வது ஆளாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மொத்தமாக 35 நபர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது முராரிதால் வந்து 35வது நபர். 12 வருடங்களாக வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லவே இல்லை. இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க. இதே போல் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. இந்தூரில் ஷங்கர் லால்வானி இவங்க வந்து 36வது நபராக வந்துட்டு போட்டியின்றி தேர்வு பெற்றுள்ளார்கள். ஸோ இந்த ஒருத்தங்க வந்து போட்டியின்றி தேர்வு பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே எலெக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டர்ன் ஆஃபீஸர்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் நம்ம மனுவை வந்து சப்மிட் பண்ணும்போது பார்ப்பாங்க, இந்த மனு செல்லுபடி ஆகுமா இல்லையா, அந்த வேட்பு மனு அப்படின்னு பார்ப்பாங்க. பரிசீலனைக்கு எடுத்துக்குவாங்க. அப்ரூவ்டு கொடுக்கறது அவங்க தான். இல்லை அந்த மனுக்கள் தள்ளுபடிப்பட்டது, இது எல்லாமே அவங்க தான். ஸோ இந்த அன்அப்போஸ்டு எலெக்ஷனும் இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட தான் இருக்குது. இது எந்த சட்டத்தின் கீழே வருதுன்னா 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் இதெல்லாமே சொல்கிறாங்க. தென் தமிழ்நாட்டில் இணையவழி சூதாட்ட நடவடிக்கைகள் இதுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இணையவழி சூதாட்ட நடவடிக்கைகள் வந்து எவ்வாறு ஏற்பட்டுருக்கு, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இணையவழி சூதாட்டங்கள், விளையாட்டுக்கள், பந்தயங்கள் இது அனைத்துமே தடை செய்யப்பட்டுள்ளன. முக்கியமாக எல்லா விளையாட்டும் கிடையாது, காசு கட்டி நல்லா விளையாடுறோமோ அது எல்லாமே. ஸோ காசு மூலம் வர்ற சூதாட்டம், விளையாட்டுக்கள், பந்தயங்கள் இது அனைத்துமே தடை செய்யப்பட்டுள்ளன. ஸோ ஏதாவது ஒரு நிறுவனம் வந்துட்டு மக்களை வந்து இதுக்கு ஊக்குவிக்கும் வகையில் வந்து விளம்பரங்கள் படுத்தினா அவங்களுக்கும் வந்து பெனால்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை கவர்மெண்ட்டை வந்துட்டு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது விளையாடினாங்கன்னா 1 மந்த் வந்து பிரிசனும் 5000 ரூபாய் வரைக்கும் அபராதமும் இருக்குது. இதை விளம்பரங்கள் மூலம் ஊக்குவித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் அபராதமும் 1 வருட சிறை தண்டனையும் இருக்குது. இதே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் அபராதமும் 5 வருட சிறை தண்டனையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26வது எனர்ஜி கான்ஃபரன்ஸ் வந்து நெதர்லாண்டில் ராட்டர்டாம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஏப்ரல் லாஸ்ட்லேருந்து மே வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இதோட மொத்த தொகுப்பு வந்து இன்னும் வெளியானோன்னு சொல்லலாம். தென் இன்னைக்கு ஹிந்து தமிழில் வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு எடிட்டோரியல். நெகிழி மாசு முறையான தீர்வு எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெகிழி ஒழிப்பு, ஸோ பிளாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம பயன்பாடை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். இதை நோக்கமாக கொண்டு யுனைடெட் நேஷன்ஸில் வந்து சுற்றுச்சூழல் அவை இருக்கு இல்லையா, ஸோ UNEA சொல்லுவோம், யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் அசம்பிளி. இதில் 2022 தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. இதோட பேச்சுவார்த்தை வந்து இப்போ நடந்துட்டுருக்கு, பல கட்டங்களாக நடந்துட்டுருக்கு. 2024 முடிவில் வந்துட்டு தென்கொரியாவில் சைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைன் பண்ணிடுச்சுன்னா அதோட உறுப்பு நாடுகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, 192 பேர் இருக்காங்க. இவங்க அனைவருமே அதில் சைன் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் டேட்டா கொடுத்துருக்காங்க, இந்த டேட்டாலாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு 2000 லாரி குப்பை லாரிகள், ஒரு 2000 லாரி நிறைய பிளாஸ்டிக்கை கொண்டு நம்ம கடல்லையும் 6 ஏரியிலலாம் டம்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 2.3 கோடி டன் அந்த அளவுக்கு வந்து குப்பையை நம்ம நீர்நிலைகளில் மட்டுமே கொட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் பயன்பாடை குறைப்பது அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு பிரச்சனை கிடையாது, இது சுற்றுச்சூழல். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுற்றுச்சூழல் மாறுது இல்லையா, ஸோ இது ஒரு ஒட்டுமொத்தமான பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மக்களோட வாழ்விடம் பாதிக்கப்படுது, உணவு பற்றாக்குறை ஏற்படுது, நீர் மாசுபாடு ஏற்படுகிறது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சமூக நலமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தான் பாப்புலேஷனில் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸ்லேயும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்துட்டு இந்தியாவும் பங்கு வகிக்குது. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 26,000 டன் நெகிழி கழிவு வந்துட்டு உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி வந்துட்டு இந்த நெகிழி கழிவுக்காக நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட்டை, ஒரு ஆக்ட்லாம் வச்சுருக்கோம். 2021 ஆக்ட் போட்டிருக்கோம், திருப்பி அதை அமெண்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இருக்குல்ல, 19 டைப் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து 2022 நம்ம பேனும் பண்ணியிருக்கோம்.
தென் ஆண்டு ஒன்றுக்கு வந்துட்டு நம்ம 50,000 கோடி நெகிழி பொருள்களை உபயோகிக்கிறோம். அதில் வெறும் 14% தான் ரீயூஸ், நம்ம 3R அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து டம்ப் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ரீயூஸ் பண்ணுறோமோ அதை விட அதிகமான அளவு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் 2024 மே மந்த் வந்துட்டு சவுத் கொரியாவில் நடக்கிற இதில் ஒரு நல்ல மாற்றம் வரும், இல்லை ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தென் இன்னொரு ஆர்டிக்கலுங்க, இந்த ஆர்டிக்கலில் வந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கலாம். குடியரசு, இந்த பத்திரிகையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், தந்தை பெரியார் அவர்களோட பத்திரிகை. இந்த பத்திரிகை முதலாக மே 2ஆம் தேதி 1925 வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு சிறப்பு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. முதல்ல குடியரசு வந்துட்டு பகுத்தறிவு, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு ஆகிய தளங்களில் வந்து குடியரசோட பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகுத்தறிவு, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, இதில் தான் வந்து தந்தை பெரியார் வந்து அதிகமான அளவு போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. 2/5/1925 ஈவே ராமசாமி மற்றும் வாமு தங்கப்பெருமாள் ஆகிய இருவரையும் ஆசிரியராக கொண்டு குடியரசு இதில் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ நம்மளுக்கு ஆசிரியர் வந்து நம்மளுக்கு தந்தை பெரியார் மட்டும்தான் தெரியும், இன்னொருத்தரும் இருக்காரு வாமு தங்கப்பெருமாள். பட் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்ச நாளில் வந்துட்டு சில மாதங்கள்லேயே வந்து அது பதவியிலேருந்து விலகிறார். அதுக்கப்புறம் தந்தை பெரியாரே வந்துட்டு இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த பேப்பர் வெளியில் வரும்போது அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முகப்பில் இருந்த வரிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற மகாகவியின் பாரதியின் பாடல்களை முகப்பில் கொண்டுதான் இந்த பத்திரிகை வந்து ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் இதழில் வந்த முகப்பு லைன் தான் வந்து இது. என்ன சொல்லியிருக்காங்க, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இதுதான் முதல்ல வந்தது. தொடக்க காலத்தில் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியின் மீது அதிகமான விமர்சனங்களை வந்திருந்தது. தென் அதுக்கப்புறம் வந்து சமூக விடுதலை, பெண் விடுதலை இதெல்லாமே இருக்கு. ஈவே ராமசாமி அவர்கள் அவரோட பெயர்லையும், அதாவது ஈவே ராமசாமி அப்படிங்கிற பெயர்லையும், இன்னொரு பெயர் வந்துட்டு சித்திரபுத்தியன் அப்படிங்கிற ஒரு புனை பெயர்லையும் வந்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க, தனித்தமிழ் இயக்கம். ஸோ தமிழில் வந்துட்டு தூய தமிழாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தமிழ் இயக்கத்தோடு சேர்ந்து தமிழ் வளர்ச்சிக்கும் வந்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1938 தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி கட்டாயப்படுத்தப்பட்டுச்சுல, அப்போ வந்து அதற்கு எதிராக வந்துட்டு இந்த பத்திரிகையும் வந்து அவங்க உதவிகரமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் தமிழ்நாட்டில் சம்பந்தமாக மட்டும் கிடையாது, உலக அளவில் உள்ள அறிஞர்களின் முக்கியமான எழுத்துக்கள் இல்லை பிரசுரங்கள் வந்து இதில் பிரதிபலிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இங்கர்சாலால், லெனின், மேயோ அவர்களோட எழுத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நிறைய பெண் படைப்பாளிகளும் இதில் எழுதியிருக்காங்க. முக்கியமானவங்க சிவகாமி சிதம்பரனார், லீலாவதி, பிணங்கு ஜானகி, இவங்க 3 பேரும் இதில் வந்து எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குஞ்சுதம் குருசாமி, மீனாம்பாள் சிவராஜ் ஆகியோர் சுயமரியாதை இயக்கங்களில் பேசிய உரைகளும் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேடிஸ் பேரெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிவகாமி சிதம்பரனார், லீலாவதி, பிணங்கு ஜானகி, இவங்க பெண் படைப்பாளிகள், இவங்க இதில் எழுதியிருக்காங்க. தென் குஞ்சுதம் குருசாமி, மீனாம்பாள் சிவராஜ் ஆகியோர் சுயமரியாதை இயக்க நிகழ்வுகளில் பேசிய உரைகளும் குடியரசு இதழில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை திருமணத்திற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, விதவைகள் திருமணத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. தென் தந்தை பெரியார் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்துச்சுல, ஸோ இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த கட்டுரை எழுதியதுக்காக, இந்த கட்டுரை வந்து 1933 எழுதியிருக்காங்க. இந்த கட்டுரை எழுதுறதுக்காக தந்தை பெரியார் அவர்களுக்கு கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சகோதரியான கண்ணம்மா அவர்களையும் வந்து இதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல புகழ்களை கொண்ட சமூக பண்பாடு மற்றும் அரசியலில் தவிர்க்க இயலாத பாத்திரங்களை வகித்த குடியரசு இதழ் வந்து 5/11/1949 வரைக்கும் வெளிவந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தொகுத்து வந்து இப்போ உள்ள அரசு வந்து குடியரசு அப்படிங்கிற இதில் வந்து தனியாக புக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு யூனிட் 8 சம்மந்தமாகவும் 9 சம்மந்தமாகவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எல்லாம் கிடச்சிருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.